ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா தோசை. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய ஆனியன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, இது எல்லாத்தையும் நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 டீஸ்பூன் மிளகு சீரகமும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கான பேட்டரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, 1 கப் ரவை, 1/4 கப் மைதா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் மாவு அளவு எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறணும். லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக கலந்து விட்டுறணும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பொருளெல்லாம் சேர்க்கலாம். ஆனியன், பச்சை மிளகா, இஞ்சி துண்டு, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து வரணும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு நல்லா திக்காக இருக்கு பாருங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகத்தையும் மிளகையும் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். இன்னும் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே நம்ம மூடி ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் எடுத்து வச்சிடறோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு தயாராகிடுச்சு பாருங்க. இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்கு. இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆல்ரெடி எடுத்த அளவு கிளாஸ்லேயே தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ராவா. ஸோ நம்ம மொத்தமாக 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கல் காஞ்சதும் நம்ம ரவா தோசையை சுட்டு எடுத்துடலாம். கல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலையும் வைக்க வேணாம், ரொம்ப சிம்லையும் வைக்க வேணாம். இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரவா தோசை எவ்வளோ கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் வந்திருக்கு பாருங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வெந்திருக்கணும். சுட்ட தோசையை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வீட்டில் இட்லி மாவு இல்லாட்டாலும் நம்ம இந்த மாதிரி ரவா தோசை பேட்டர் ரெடி பண்ணி ரவா தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு நான் ரவா தோசை கூட புதினா சட்னியும் பொடியும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவா தோசை கூட எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.